Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.7ல 6th sum பார்க்க போறோம். In a geometric progression, the ninth term is 32,805 and 6th term is 1,215. Find 12th term. 9th term கொடுத்துட்டாங்க, 6th term கொடுத்துட்டாங்க. 12th term நம்ம என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷனில் given என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். T9 வந்து 32,805 கொடுத்துட்டாங்க. T6 வந்து 1,215 கொடுத்துட்டாங்க. T12 வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஜிபியில் ஃபார்முலா வந்து AR பவர் n-1. இதில் ஃபஸ்ட்டு T9க்கு எழுதிடலாம். T9 ஈக்குவல் டு AR 9. என்னுக்கு வந்து 9 இருக்குது. ஸோ 9 - 1. ஸோ AR பவர் 9 - 1 இஸ் 8. ஸோ T9ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32,805 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். 32,805 இதுதான் T9ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு T6க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். AR பவர் 6 - 1ன்னு வரும். ஸோ மைனஸ் பண்ணால் AR பவர் 5 ஈக்குவல் டு T6ஓட வேல்யூ என்னது 1,215. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் 1 2 நம்ம டிவைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 divided by equation 2. So T9 divided by T6, AR power 8 divided by AR power 5. இதனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 32,805, 1,215. இப்போ இதுதான். இப்போ வந்து இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஏவு கேன்சல் ஆகிடும். இதில் R பவர் 5 இருக்குது, இதில் R பவர் 8 இருக்குது. இதில் 5 மைனஸ் பண்ணிட்டோன்னா 3 இருக்கும். ஸோ R கியூப் இருக்கும். 32,805 டிவைட் பை 1,215. ஸோ இது 5th டேபிளால் டிவைட் பண்ணலாம். 6 5s are 30, பேலன்ஸ் 2, 5 5s are 25, பேலன்ஸ் 3, again 6 5s are 30, 1 5 is 5, 2 5s are 10, பேலன்ஸ் 2, 4 5s are 20, பேலன்ஸ் 1, 3 5s are 15. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேபிளில் 1ல் முடியும், 3ல் முடியும். ஸோ தேர்ட் டேபிள் இருக்குதான்னு பார்க்கலாம். 2 3s are 6, 1 3 is 3, பேலன்ஸ் 2, 8 3s are 24, பேலன்ஸ் 2, 7 3s are 21, 8 3s are 24, 1 3 is 3. அகெயின் 3ஆல் பண்ணலாம். 7 3s are 21, 2 3s are 6, பேலன்ஸ் 2, 9 3s are 27, 2 3s are 6, பேலன்ஸ் 2, 7 3s are 27, 2 3s are 6, balance 1, 4 3s are 12, 3 3s are 9, 9 3s are 27, 8 3s are 24, 1 3 is 3, 3 3s are 9, 2 3s are 6, balance 2, 7 3s are 21, so 1 3 is 3. R cube equal to 27 வருது. ஸோ அதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா R ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27. தட் இஸ் எந்த நம்பரை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 27 வருதுன்னு பார்க்கணும். 3 × 3 × 3. ஸோ R ஈக்குவல் டு 3 நம்பர் இருந்ததுன்னா ஒரு நம்பர் எடுத்துப்போம் கியூப் ரூட்டில். ஸோ R ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் R ஈக்குவல் டு 3ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். AR பவர் 5, 1,215 எடுத்துக்கலாம். இதில் ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 பவர் 5, 1,215. இந்த சைடே வச்சுக்கோங்க. இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். 3 × 3 × 3 × 3 × 3. இதை கேன்சல் பண்ணலாம். 4 3s are 12, ரெண்டு நம்பர் சேர்ந்து எடுக்கிறதுனால 0, 5 3s are 15. மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3 is 3, பேலன்ஸ் 1, 3 3s are 9, 1 5 3s are 15. எகெயின் 3ஆல் பண்ணலாம். 4 3s are 12, 1 பேலன்ஸ், 5 3s are 15. எகெயின் 3ஆல் 1 3 is 3, 15 வரும், 5 3s are 15. எகெயின் 5 3s are 15. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 5ன்னு கிடைக்குது.
ஆரோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, r ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு என்ன வேணும், T12 தான் வேணும். இப்போ T12 கண்டுபிடிக்கிறதுக்கு AR பவர் n மைனஸ் 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ரெண்டு வேல்யூ. ஸோ 5 இன்ட்டு ஆரோட வேல்யூ 3, என்னங்கிறது 12 மைனஸ் 1 11. 12 minus 1 is 11. So 5 into 3 power 11. புக் பேக் ஆன்சரில் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதனோட வேல்யூ வந்து பெருசாக வரங்காட்டிக்கு 5 into 3 power 11ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. T12ஓட வேல்யூ இதுதான்.